சிம்ம ராசினாலே டான். ஏன்னா யாரு யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி சிம்ம ராசிக்காரர்கள் நீங்கள் எப்பவுமே தனித்துவமாக ஸ்பெஷலாக இருப்பீங்க. அதான் உங்களோட சிறப்பே. எங்கே போனாலும் உங்களை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா கல்யாண வீடுனா நீங்கள் தான் மாப்பிள்ளை, இன்னொன்றுனா இன்னொன்று நீங்கள் தான், அப்படி நீங்கள் நினைப்பீங்க. அந்த மாதிரி எதுலேயும் பிரதிநிதித்துவம், இந்த நம்பர் 1ன்னு நம்பர் போர்டு வச்சிருக்கிற எல்லாரும் நீங்கள் தான். நீங்கள் எதுலேயுமே நம்பர் 1 நம்பர் 1 நம்பர் 1 நம்பர் 1 அந்த நம்பர் 1க்காகவே ஓடிக்கிட்டே இருப்பீங்க. இது உங்களோட குணம், இதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் உங்கள் நேரமோ என்னமோ இந்த மாதம் அப்படியே பொண்ணாக விளைய போகுது. இந்த மாதம் அந்த நம்பர் 1 உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் சரி, அந்த தொழிலில் நம்பர் 1 ஆனு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, நீங்கள் இந்த மாதம் நம்பர் 1 ஆக போகிறீங்க. எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். மே மாதத்திலே சுக்கிரனும் புதனுமாக சேர்ந்து ரிஷபத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த ரிஷபம் என்பது 3-10 சுக்கிரனுடைய வீடு. அதில் அது 10ஆம் வீடு. 10லே யார் இருக்கா? ராசியாதிபதியும் 2-11 தனாதிபதியுமாக புதனும் சேர்ந்து 10ஆம் வீட்டில் இருக்கிறார். 3-10 சுக்கிரன் உச்சம் பெற்ற மீனத்தில் இருக்கிறார். இதை விட ஒரு நல்ல நேரம் கிடையவே கிடையாது. ஏன்னா சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற சுக்கிரனோட அவர் இருக்கிற இடத்திலே புதனும் ஆதித்யனுமாக அமர்ந்திருக்கிறார்கள்.